மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ராமபுரத்துல அந்த வருஷம் வெயில் சாதாரணமா இருக்கல. சூரிய ஆகாயத்தை விட்டு கீழே இறங்கி வந்து பூமியில குடுத்தல நடத்துற மாதிரி இருந்துச்சு. சூரியகாந்தம் அவங்க வீட்டுல சோஃபால ஃபேனுக்கு கீழே உட்காந்துருந்தாங்க. சூரியகாந்தம் வேர்வையை தொடச்சுக்கிட்டு, ஐயோ என்னடா கடவுளே இது, அந்த யம தர்மராஜன் கடையில எண்ணெயில போட்டு என்ன பொரிச்செடுக்கிற மாதிரி இருக்கு. என்னோட சருமம் பாப்கார்ன் மாதிரி வெடிக்குது. ஏங்க அந்த இன்வெர்டர் வேலை செய்யுதா இல்லையா? இந்த கரண்ட் வேற போய் போய் வருது. நம்ம உசுரோட தான் இருக்கோமா இல்ல செத்து போயிட்டோமா? பாவம் ராமாராவ் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நியூஸ் பேப்பரால காத்து வீசிக்கிட்டு, ஐயோ என்ன பண்ண சொல்ற காந்தம், டிரான்ஸ்ஃபார்மரு வெடிச்சிடுச்சாமா, கரண்ட் வர ராத்திரி ஆயிடுமாமா. நாம பொறுமையா தான் இருக்கணும் போல. பொறுமையா இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது. பொறுமையாவது மண்ணாவது ஏங்க சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க? சரி, மருமக கோமலி எங்க? அவளுக்கு இந்த அனல் தெரியலையா? அதுக்குள்ள கோமலியும் ராஜேஷும் ஹாலுக்கு வந்தாங்க. அவங்க 2 பேரும் அனல் தாங்க முடியாம ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கியூபை எடுத்து முகத்துல தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கூட கரைஞ்சி போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ வெயில நான் பார்த்ததே இல்லை. பேசாம ஒரு ஏசி தேட்டரா பார்த்து போய் உக்காந்துக்கலாமா? தியேட்டருக்கு போனா அவன் டிக்கெட்டுக்கு பணம் கேட்பான். அதுக்கு பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் என்னால முடியாது. இலவசமா எங்கேயாவது போய் உக்காரலாமான்னு பாரு. அத்தை, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பழைய காலத்துல இந்த மாதிரி வெயில என்ன பண்ணுவோம்? கிணத்துல குதிப்போமா? இல்ல அத்தை, மாடியில தூங்குவோமே. சின்ன வயசுல கரண்ட் இல்லாதப்போ நாம எல்லாரும் மாடியில தானே படுத்து தூங்குவோம். நல்லா சில்லுன்னு காத்தடிக்கும். ஆகாயத்துல நட்சத்திரம் அழகா தெரியும். பார்க்க நல்ல ரொமான்டிக்கா இல்ல நல்ல சில்லுன்னு இருக்கும்ல. காந்தம், இது உண்மையிலேயே நல்ல யோசனை தான். மாடியில் நல்லா ஜில்லுன்னு காற்று வீசும், கொசு தொல்லையும் இருக்காது. இன்னைக்கு ராத்திரி நாம எல்லாம் மாடியில் போய் படுக்கலாம். மாடியிலையா? அந்த படியேறி இறங்க என்னால முடியுமா? மாடியில பேய் இருக்குமோ என்னவோ. ஆமா, பேய்ங்க கூட இந்த வெயிலுக்கு எங்கேயாவது ஓடி போயிருக்கோம்மா. நீ வாமா, உன்னை நான் தூக்கிக்கிட்டு போறேன். அன்னைக்கு சாயந்தர நேரம் சூரியகாந்தத்துடைய குடும்பம் மாடியில படுக்க எல்லா ஏற்பாடும் செஞ்சாங்க. ராமாராவ் ஒரு கைத்து கட்டல, இன்னொரு பக்கம் ராஜேஷும் கைத்து கட்டல. அப்படியே தலகாணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கோமலி சூரியகாந்த பின்னாடி ஒரு குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு போனாங்க. எப்படியோ எல்லாரும் மாடிக்கு போய் சேர்ந்தாங்க. அங்க காத்து உண்மையிலே நல்லா சில்லுன்னு தான் வீசுச்சு. ஆனா கீழே தரை மட்டும் அனல் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அத்தை, தரையில கால் வைக்கும் போது கால் இப்படி பத்திக்குதே. இதுக்கு மேல நம்ம படுத்தோம் தவால இருக்கிற தோசை மாதிரி ஆயிடுவோம். அதுக்கு தானே நம்ம கட்டில் கொண்டு வந்திருக்கோம். ஆனா இங்க கட்டில் போட்டாலும் தரையோட அனல் கட்டில் வரைக்கும் வரும் போல. கோமலி, உன் ஐடியா நல்லா விளங்குச்சு. சரி வா, இப்ப எல்லாரும் கீழே போயிடலாமா? இருங்கத்த, என்கிட்ட அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. தரையில கொஞ்சம் தண்ணியே தெளிக்கலாம். அப்போ அனல் எல்லாம் ஆவியாகி மேலே போயிடும்ல. கோமலியும் ராஜேஷும் பக்கெட்ல தண்ணியை கொண்டு வந்து மொட்டை மாடி முழுக்க ஊத்துனாங்க. சுயின்னு சத்தம் வந்துச்சு. அனல் எல்லாம் ஆவியாகி மேலே போச்சு. இப்ப தர சில்லுன்னு இருந்துச்சு. அப்பாடா, இப்ப நல்லா இருக்கு. சரி, கட்டில போடுங்க. எல்லாரும் வரிசையா கட்டில் போட்டாங்க. பக்கத்துல வாட்டர் பாட்டில், கொசு பேட்டு எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டாங்க. அதே இப்போ ஒரு ஓப்பன் பெட்ரூம் மாதிரி பார்க்க அழகா இருந்துச்சு. சூரியகாந்தத்தோட ஃபேமிலி மொட்டை மாடிக்கு வந்து செட்டில் ஆனத பக்கத்து வீட்டு சாந்தம்மா எட்டி பார்த்தாங்க. சாந்தம்மாவுக்கு உடனே பொறாமை ஆயிடுச்சு. அப்போ சாந்தம்மா அவங்க மாடியில இருந்து எட்டி பார்த்து, என்ன காந்தம், மாடியில எல்லாரும் திருவிழா பண்றீங்களா என்ன? வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில வந்துட்டீங்க. அட நீ வேற கிண்டல் பண்ணாத சாந்தம்மா. கீழே அனல்ல தூங்கவே முடியல. அதான் சரி மொட்டை மாடியிலையாவது படுக்கலான்னு தான் நாங்க வந்திருக்கோம். ஓஹோ, மாடியில சில்லுன்னு காத்து வருதுன்னா அப்படின்னா நானும் என் புருஷனு கூட மாடியிலேயே வந்து படுத்துக்கிறோம். நீங்க மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணலாமா? சாந்தம்மா உடனே கீழே இறங்கி போய் அவங்க புருஷன்கிட்ட சண்டை போட்டு அவங்களும் மாடியில படுக்கிறதுக்காக வந்தாங்க. சூரியகாந்தத்தோட மாடிக்கும் சாந்தம்மாவோட மாடிக்கும் நடுவுல இருந்தது ஒரு செவுரு மட்டும்தான். மற்றபடி 2 மொட்டை மாடியும் ஒன்னாதான் இருந்துச்சு. சாந்தம்மா மேல வந்ததும், அப்பாடா, இப்போ ஒரே வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு. கதை பேசிக்கிட்டே நல்லா தூங்கலாம். பாத்தீங்களா, இவ்வளோ மொட்டை மாடியில படுத்துட்டா. நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே வரா போல. ராத்திரி 10 மணி ஆச்சு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு வந்து படுத்துட்டாங்க. சில்லுன்னு காத்து வீசுச்சு. ஆகாயத்துல நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பாத்தீங்களா அத்தை, எவ்வளவு நல்லா இருக்குன்னு. 5 ஸ்டார் ஹோட்டல கூட இப்படி இருக்காது. ஆமா கோமலி, ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ராஜேஷ் கோமலியோட கையை பிடிக்க போனான். அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது காத்து வீசுற சத்தம் இல்ல, கொசுவோட சத்தம். சூரியகாந்தம் கொசு அடிக்கிறேன்னு கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சு,
ஐயோ கடவுளே, என்ன இது காது பக்கத்துல ஏதோ ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி இருக்கு. காந்தம், அது கொசுங்க. நம்ம ரத்தத்தை குடிக்க பர்மிஷன் கேக்குதுங்க. திடீர்னு ஒரு நூத்துக்கணக்கான கொசு அவங்கள தாக்க ஆரம்பிச்சுது. அதுவும் அதுங்க சாதாரண கொசுங்க இல்ல, அந்த ராமாபுரத்தோட ஸ்பெஷல் ராட்சச கொசுங்க. அதுங்க துணியை தாண்டியும் கடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சுங்க. கொசு பேட்டை அடிச்சுக்கிட்டு ராஜேஷ், ஐயோ, பேட்டால் அடிச்சாலும் இதுங்க சாக மாட்டேங்குதுங்க. ஷாக் அடிச்சாலும் சந்தோஷமா இருக்குங்க. அத்தை போர்வை இழுத்து போத்திக்கோங்க. இந்த அனலுக்கு போர்வை இழுத்து போத்திக்கிட்டா உள்ள வேர்த்தே செத்து போயிடுவேன். போர்வை எடுத்துட்டா கொசு கடிச்சு செத்து போயிடுவேன். மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி மாதிரி இடிக்குது. ஐயோ, கொசுங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை தூக்கிட்டு போயிடும் போலியே. என்ன பண்றது சூரியகாந்தம்? நானே வழி தெரியாம தவச்சிக்கிட்டு இருக்கேன். இதுல உனக்கு நான் என்னத்த சொல்ல போறேன்? அத்தை, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம வேப்பிலையை போட்டு புகையை போடலாம், கொசு ஓடி போயிடும். சரி, ஏதோ ஒன்று பண்ணு, கொசு கடிக்காம இருந்தா போதும். ராஜேஷ் ஒரு இரும்பு பாத்திரத்தை கொண்டு வந்து அதுல நெருப்பு போட்டு வேப்பிலையை கொண்டு வந்து அந்த நெருப்புல போட்டான். உடனே புகை வந்துச்சு. அந்த புகை அந்த இடமெல்லாம் பரவ ஆரம்பிச்சுது. டேய், கொசு சாகுமோ இல்லையோ தெரியல. ஆனா எனக்கு என்னமோ நாம மூச்சு விட முடியாம செத்துடுவோம் போல. ஐயோ, என்ன இது? சாந்தம்மா, உயிரோட தான் இருக்கியா? ஆ, நான் உயிரோட தான் இருக்க காந்தம். ஆனா ஏற்கனவே பாதி உயிர் போயிடுச்சு. இந்த புகை முழுசா உயிரையும் எடுத்துடும் போல தெரியுது. புகை போட்டதுல கொசு தொல்லை இல்லாம இருந்துச்சு. அதனால எல்லாரும் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சாங்க. ராமராவ், சூரியகாந்தம் 2 பேருமே கொரட்டை விட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சரியா நடுராத்திரி 2 மணி இருக்கும். ஆகாயத்துல மேகங்கள் எல்லாமே கருக்க ஆரம்பிச்சுது. இடி மின்னல் எதுவும் இல்ல, ஆனா சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. அப்பாடா, ஏசி ஆன் பண்ணீங்களா? இவ்வளவு சில்லுன்னு இருக்கு காத்து. அடுத்த நொடியே டப் டப்னு மழை துளி மேல விழ ஆரம்பிச்சுது. வெயில் காலத்துல எதிர்பாராத மழை. ஆனா அது சாதாரண மழை இல்ல, பயங்கரமான மழை. ஐயோ, மழை வருது, எல்லாரும் எழுந்துறீங்க. அத்தை எழுந்துறீங்க. எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்குள்ளார கட்டிலெல்லாம் நனைஞ்சு போச்சு. சூரியகாந்தத்துடைய புடவையும் நனைஞ்சு போச்சு. ஆனா ராமராவ் மட்டும் கனவுல அவரு குளிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அட கடவுளே, என்ன கொடுமை இது! அனல் தாங்க முடியலன்னு மாடியில வந்து படுத்தா இப்போ மழை பெய்யுதா? சரி சரி வாங்க, எல்லாரும் உடனே கீழே போலாம். கட்டில தூக்குறது யாரு காந்தம்? கட்டில் இங்கேயே கிடைக்கட்டும், நாம உயிர் வாழணும்ல, உடனே கீழே ஓடலாம். எல்லாரும் வேக வேகமா மாடியிலிருந்து கீழே இறங்கி போகும்போது இருட்டா இருந்ததுனால அவங்களுக்கு கண்ணும் தெரியல. கரண்ட் இல்லைங்கிறதுனால எல்லாமே இருட்டா இருந்துச்சு. படியில வழுக்கிற மாதிரி இருந்துச்சு. பக்கத்து மாடியிலேருந்து சாந்தம்மா கத்திக்கிட்டே, காந்தம், அப்படியே விட்டுட்டு போகாதீங்க. என் வீட்டுக்காரரு நல்லா தூங்குறாரு, எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. இந்த கட்டில என்னால் தூக்கவும் முடியாது. அவர் அங்கேயே கிடக்கட்டும், நீ மட்டும் கீழே இறங்கி போ. சூரியகாந்தத்தோட குடும்பம் படியை விட்டு கீழே இறங்கி வரும்போது கால் வலிக்கு ராஜேஷ் ஜொய்யின்னு கீழே வந்து இறங்கினான். அதுக்கப்புறம் கோமலிக்கு பின்னாடி சூரியகாந்தம், சூரியகாந்தத்துக்கு பின்னாடி ராமாராவ், எல்லாருமே பறந்து வந்துட்டாங்க. ஐயோ, என் இடுப்பு! ஐயோ, என் காலு! எல்லாரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு பாவம் இடுப்பு வலியோட கீழே வந்தாங்க. வீட்டுக்குள்ள ஃபேன் சுத்தல, ஆனா மழையால வீட்டுக்குள்ள நல்ல சில்லுன்னு தான் இருந்துச்சு. கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு வெளிச்சத்துல ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. சூரியகாந்தத்தோட தலைமுடி கலைஞ்சு போயிருந்துச்சு. ராமாராவுடைய ஜிப்பா கிழிஞ்சு போச்சு. எல்லாரும் அலங்கோலமா நின்னாங்க. ராஜேஷ் சிரிச்சுக்கிட்டே, அம்மா, நம்ம சம்மர் கேம்ப் சூப்பர் சக்சஸ்மா. வாட்டர் பார்க்ல விளையாடிட்டு வந்த மாதிரியே இருக்கு. சூரியகாந்தம் ரொம்பவும் கோவத்தோட தொடப்பக்கட்டி எடுத்துக்கிட்டு, சக்சஸ் ஆகுது மண்ணாவது, இன்னொரு தடவை யாராவது மாடியில படுக்கலான்னு சொன்னீங்க, அப்போ அவங்க வாயை நான் நல்லா கிழிச்சு விட்டுருவேன். என்ன தானே சொல்றீங்க அத்தை? ஆனா என்னோட ஐடியாவால தானே இன்னைக்கு நல்லா மழை பெஞ்சிருக்கு. உன் ஐடியாவால மழை பெய்யல, நம்ம கெட்ட நேரம், அதான் மழை பெஞ்சிருக்கு. கொசு கடிக்கும் போது கீழே இறங்கியிருக்கலாம், தேவையில்லாம மழை வேற. அட போனா போகுது காந்தம், அதான் அனல் கம்மியா இருக்கு, கீழே படுக்கலாம். எல்லாரும் ஈர துணியை மாத்திக்கிட்டு தரையில படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. வெளியில மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால உள்ள குளுகுளுன்னு தான் இருந்துச்சு. காலையில சூரியகாந்தம் மாடிக்கு வந்தப்போ பக்கத்து வீட்டு சாந்தம்மா மழையில நனையாம இருக்கிறதுக்காக கொடைய பிடிச்சிட்டு கட்டெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து சூரியகாந்தம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன சாந்தம்மா, நைட் டியூட்டி நல்லா இருந்துச்சா? மழைய நல்லா என்ஜாய் பண்ற போலியே. போடி ராட்சசி, என்னை அப்படியே விட்டுட்டு நீ மட்டும் கீழே போயிட்டல. இரு உன்னை பாத்துக்கிறேன். சரி சரி கோவப்படாத, கீழே வா, சூடா காஃபி போட்டு கொடுக்குறேன். சூரியகாந்தத்தோட குடும்பம் கலகலப்பான குடும்பம் அப்படிங்கிறத மறுபடியும் அவங்க நிரூபிச்சிட்டாங்க. இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ராமாபுரத்துல அன்னைக்கு காலையில 7:30 மணி ஆனாலும்
இன்னும் விடியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஊரையே பனிமூட்டம் அப்படி போர்வ மாதிரி போத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த குளிர்ல சூரியகாந்தத்தோட குடும்பத்துல இப்பதான் முழிப்பே தட்டுச்சு. ஏங்க, அந்த யோகா பாபா சொன்னதை நீங்களும் செய்யுங்க. சொன்ன மாதிரி அந்த யோகாவை பண்ணா உடம்புல சூடு அதிகமாகுமா? நீங்க கொஞ்சம் மூச்சிய கட்டியா இழுத்து விடுங்க பார்க்கலாம். அந்த காத்துக்கு ரூமே சூடாயிடும். என்னால முடியாது காந்தம். நான் மட்டும் இப்ப காத்த சுவாசிச்சேன், உள்ள ஐஸ் கட்டி போன மாதிரி இருக்கும். இந்த குளிர்ல யோகா இல்ல, நம்மளால எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயையோ, இன்னும் எவ்வளவு நேரம்தான் இப்படி நடுங்கிக்கிட்டே உக்காருது? வயித்துக்குள்ள குளிருக்கு பசி தாங்க முடியல. அந்த மருமக பொண்ணு எப்பதான் எந்திருப்பா? அப்பதான் சமையலறையில பாத்திரத்தை உருட்டுற சத்தம் கேட்டுச்சு. கோமலி, ராஜேஷ் 2 பேருமே ஒரு போர்வைய 2 பேரும் போத்திக்கிட்டு வெளியில வந்தாங்க. குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங்மா. இன்னைக்கு காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு? பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு நான் சொல்றதா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அம்மா கோமலே, இந்த குளிருக்கு சாதாரணமான டிஃபன் பத்தாது. எங்களுக்கு கிராமத்து சமையல் வேணும். கிராமத்து ஸ்பெஷல் அப்படின்னா இட்லி தோசையாத்த? ஐயோ பைத்தியக்காரி மருமகளை, இட்லி தோசை சிட்டில கூட கிடைக்கும். ஆனா எனக்கு இந்த குளிருக்கு சுட சுட ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. அதனால சூடா நல்ல காரமா ஏதாவது சமைச்சு கொடு. நல்லா காரமா சாப்பிட்டா வாயில புகை வரணும், வயிற்றுக்குள்ள நெருப்பு போட்ட மாதிரி இருக்கணும். அப்பதான் குளிர் அடங்கும். ஆஹா காந்தம், காலையிலேயே மெனு சூப்பரா இருக்கே. எனக்கும் இந்த குளிருக்கு களியும் நாட்டுக்கோழி குழம்பும் சாப்பிடணும் போல இருக்கு. எங்க அதெல்லாம் மத்தியானம் பார்த்துக்கலாம். எனக்கு மட்டும் சுட சுட சப்பாத்தி தான் வேணும். கோமலி, மாவு இருக்கா? இருக்கத்த, இருந்தாலும் மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கு. அது கல்லு மாதிரி ஆயிருக்கும். இந்த மாவை கொஞ்ச நேரம் எடுத்து வெளியவே. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சுட சுட ரொட்டி வேணும். இல்லனா இன்னைக்கு வீட்ல சண்டை தான். சமையலறையில ராஜேஷ் கோமலியும் மாவு டப்பாவை வச்சுக்கிட்டு சண்டை போட்டாங்க. கோமலி, இந்த மாவுல கரண்டியே விட முடியலையே, இதை எப்படி கலக்கிறது? ஆமா, இந்த குளிருக்கு மாவு கூட கட்டி ஆயிருக்கு. அத்தை என்னன்னா சுட சுட ரொட்டின்னு சொல்றாங்க. என்ன பண்றது? அப்பதான் சூரியகாந்தம் ஹால்ல இருந்து கத்துனாங்க. ஏமா கோமலி, இன்னும் எவ்வளவு நேரம்? பசியில என் வயித்துக்குள்ள தாளம் போடுது. சீக்கிரம் கொண்டு வா. அத்தை வந்துகிட்டு இருக்கத்த. மாமா, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம இந்த மாவை சுடு தண்ணியில வைக்கலாம். அப்போ டபுள் பாயில். சூப்பர் ஐடியா கோமலி. ராஜேஷ் சுடுதண்ணிய காய்ச்சி அதுல மாவு கிண்ணத்தை வச்சான். உடனே மாவுல இருந்த ஐஸ் எல்லாம் கரைஞ்சு போய் மாவு தயாராச்சு. அந்த மாவை எடுத்து தோசைக்கல்லில் ஊத்தின உடனே சுயின்னு சத்தம் வந்துச்சு. மனம் வீடெல்லாம் பரவ ஆரம்பிச்சுது. ஆஹா, வாசனை பயங்கரமா இருக்கு. சீக்கிரமா கொண்டு வாடி, சூடு ஆறிட போகுது. கோமலி 2 சூடான ரொட்டிய பிளேட்ல போட்டு கொண்டு வந்து அவங்க மாமியாருக்கு கொடுத்தா. சுட சுட ரொட்டி இந்தாங்கத்த. ஆசையா சூரியகாந்தம் அந்த ரொட்டியை பிச்சு எடுத்து அவங்க வாயில வச்சாங்க. உடனே அவங்க முகம் வாடி போச்சு. சிச்சி, என்னடி கோமலி சுட சுட அப்படின்னு சொன்ன? இது பார்த்தா சுத்தமா சூடே இல்லாம இருக்கு. ஐயோ அத்தை, சமையல் அறையிலிருந்து இங்க கொண்டு வராங்க டீமே. இந்த ரொட்டி ஆறி போச்சு. நான் என்னத்த பண்ண முடியும்? ஆமா காந்தம், வெளியில கிளைமேட்டு 0 டிகிரில இருக்குல்ல. அந்த தோசைய காத்துல வீசி திரும்பி வரத்துக்குள்ள அப்பளமாயிடும் போல. இங்க பாருமா, எனக்கு இந்த ரொட்டி தேவையில்லை. எனக்கு வாயிலிருந்து சுட சுட புகை வர மாதிரி இருக்கணும். இத நீ எடுத்துட்டு போ. சூரியகாந்தம் சொன்னதை கேட்டு கோமலிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அத்தை, உங்களுக்கு புகை வர மாதிரி டிஃபன் வேணும்னா ஒரு வழிதான் இருக்கு. நம்ம ஹால கிச்சனா மாத்தணும். என்ன, ஸ்டவ்வை இங்க வைக்க போறோமா? கேஸ் ஸ்டவ் இல்ல, அத்தைக்கு கிராமத்து சமையல் வேணும்ல. எங்க நம்ம கிட்ட பழைசு வீட்டுக்குள்ள குளிர் காயிற மாதிரி ஒரு பானை இருக்குல்ல, அதை இங்க எடுத்துட்டு வந்தா அத்தைக்கு சுட சுட அவங்க கேட்ட மாதிரி ரொட்டி எல்லாமே உக்காந்த இடத்துலயே செஞ்சு கொடுப்பேன். அட கடவுளே, ஹால்ல நெருப்ப மூட்டனா வீடு எரிஞ்சு போயிடாதா? இங்க பாருங்க, வீடெல்லாம் பத்தி எரிஞ்சாலும் பரவாயில்ல. அம்மா கோமலி, நீ எனக்கு இங்கே சுட சுட சமைச்சு கொடு. இங்க பாருடா, அந்த பழைய அடுப்பு கொண்டு வாடா. ராஜேஷ் விருப்பமே இல்லாம பரணையில வச்சிருந்த மண்ணடுப்பை வெளியில எடுத்தான். அதுல விறகு வச்சு கெரோசின் ஊத்தி அடுப்பை பத்த வச்ச உடனேயே குப் அப்படின்னு தீயும் பிடிச்சிருச்சு. அப்ப சூரியகாந்தம் குளிர் காஞ்சிக்கிட்டு, அப்பா எவ்வளோ நிம்மதியா இருக்கு. ஹீட்டரு கீசருன்னு அதுல இல்லாத சூடு இதுல இருக்கு. இங்க பாருமா, இப்ப இது மேல கல்லு வை. கோமலி அந்த அடுப்புல தோசை தவாவை வச்சா. எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. லைவ் கிச்சன் அங்க ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப பாருங்க, சுட சுட பணியாரம் வரும்.
கோமலி பணியாரக்கல்ல அந்த அடுப்புல வச்சு அதுல மாவு ஊத்தும் போது அதோட மனமே வீடெல்லாம் பரவுச்சு. வாசமே பயங்கரமா இருக்கு காந்தம். என் பசி டபுள் ஆயிடுச்சு. ஆனா அந்த அடுப்புல இருந்து வர புகை ஹாலெல்லாம் பரவ ஆரம்பிச்சுது. ஜன்னல் கதவு எல்லாம் மூடி இருக்கிறதுனால புகை வெளியிலயும் போகல. அம்மா, கண்ணெல்லாம் எரியுது. புகை அதிகமாயிடுச்சு போல. பரவாயில்லடா, வீட்டுக்குள்ள வர கொசு எல்லாம் செத்து போயிடும். அந்த விசிறியை எடுத்து அந்த புகையெல்லாம் நீ வீசி விடு. வீடு முழுக்க புகை நெறிஞ்சி சின்ன சின்ன சந்து வழியா புகை வீட்டை விட்டு வெளியில போச்சு. அப்ப அந்த புகையை பார்த்து பக்கத்து வீட்டு சாந்தம்மா வீட்டுக்குள்ள வந்தாங்க. காந்தம், காந்தம், வீட்டுக்குள்ள என்ன நெருப்பு பிடிச்சிருச்சா? அப்படி புகை வருது. சூரியகாந்தம் கதவை திறந்துக்கிட்டு புகையோடவே வெளியில வந்து, புகை இல்ல காந்தம்மா, வீட்டுக்குள்ள விருந்து உள்ள வந்து பாரு. சாந்தம்மா உள்ள வந்து நெருப்பை பார்த்து, ஓஹோ, ஹால்லயே சமையலா? நல்லா இருக்கே ஐடியா. பணியாரம் வாசனை நல்லா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கேட்டு சூரியகாந்தம் அவங்க மனசுக்குள்ள இவ இப்பதான் வரணுமா அப்படின்னு யோசிச்சாங்க. காந்தம்மா, ஆமா காந்தம்மா, அப்படியே சுட சுட சாப்பிடலான்னு. எனக்கும் ஒரு பிளேட் கொடுக்குறீங்களா? எங்க வீட்ல கேஸ் தீந்துருச்சு. சரி ஆண்டி, இப்பவே கொடுக்குறேன். கோமலி சுட சுட பணியாரத்தை எல்லாருக்குமே பரிமாறினா. சாந்தம்மாவுக்கு சேர்த்து பரிமாறினா. கோமலி, காந்தம்மாவுக்கு அந்த ஸ்பெஷல் சட்னி கொடு. சரிங்கத்த. கோமலி சாந்தம்மாவோட தட்டுல சிகப்பு கலர்ல ஒரு சட்னிய வச்சான். அது வேற எந்த சட்னியும் இல்ல, காஞ்ச மிளகா சட்னி. குளிருக்கு இதமா இருக்கும் அப்படின்னு மிளகா போட்டு கார சட்னி அரைச்சா. சாந்தம்மா ஆசை ஆசையா ஒரு பணியாரத்தை எடுத்து அந்த கார சட்னியில முக்கி வாயில வச்சாங்க. அவ்வளவுதான், அவங்க கண்ணு செவந்து போச்சு. காதுல இருந்து புகை வந்துச்சு. வாய் திறந்து உஃபு உஃபுன்னு ஊத ஆரம்பிச்சாங்க. ஐயோ அப்பா, காந்தம், இது என்ன சட்னி? காரத்தை தாங்க முடியலையே, தாங்க முடியல. காரம், தண்ணி தண்ணி. சாந்தம்மா, குளிர்காலம் இல்லையா? குளிர் பறந்து போட்டோன்னு தான் இந்த மாதிரி காரமா சட்னி பண்ணிருக்கோம். இன்னொரு வாய் சாப்பிடு, பழக்கமாயிடும். ஐயோ, எனக்கு வேண்டாமா தாயே. உங்க கிராமத்து சமையலுக்கு ஒரு கும்பிடு. நான் கிளம்புறேன். சாந்தம்மா பிளேட்டை அங்கேயே விட்டுட்டு எகிரி ஓடி போயிட்டாங்க. அதை பார்த்து ராஜேஷ் சிரிச்சுக்கிட்டே, பாவம்மா, சாந்தாம்மா இனிமே இந்த பக்கம் வரமாட்டாங்க போல. ஆமா ஆமா, வந்தாலும் பணியாரம் மட்டும் கேட்கவே மாட்டா. சாந்தாம்மா போயாச்சு சரி, ஆனா ஹால்ல புகையா இருக்கு, எதுனா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு ராமாராவ். புகை நிறைஞ்சிருக்கிறதுனால எல்லாருக்குமே கண்ணு எரிய ஆரம்பிச்சுது. ஒருத்தங்கள ஒருத்தங்க சரியா பாத்துக்க கூட முடியல. அத்தை, புகை அதிகமாயிடுச்சு. என்னால மூச்சு வாங்க முடியல. நம்மளோட ஐடியா ஊத்திக்கிச்சு போல. காந்தம், டிஃபனை அப்புறம் கூட வந்து சாப்பிடலாம். இந்த புகையால ஆக்சிஜனே கிடைக்க மாட்டேங்குது. கண்ணு வேற எரியுது. ஆமா ஆமா, எனக்கும் மூச்சு வாங்க முடியல. டே ராஜேஷ், அந்த ஜன்னலு கதவையெல்லாம் திறந்து விடுறா. கதவை திறந்தா காத்து வருமே, மறுபடியும் வீடு ஃப்ரீசருக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். டேய், பரவாயில்லடா, நம்ம இந்த புகையில இருந்தா ஸ்மோக் சிக்கன் ஆயிடுவோம். கதவை திறந்து விடுடா, உயிர் முக்கியம் இல்லையா? ராஜேஷ் சரி அப்படின்னு போய் கதவு ஜன்னல் எல்லாம் திறந்தான். வேகமா காத்து அவங்க வீட்டுக்குள்ள வீச ஆரம்பிச்சுது. அந்த காத்து வீசின வேகத்துல அடுப்புல இருந்த சாம்பல் எல்லாம் வீடு முழுக்க போய் கொட்டுச்சு. எல்லாரும் முகத்திலையும் சாம்பல் தான். ராமாராவ் முகத்துல இருக்கிற சாம்பல் எல்லாத்தையுமே தட்டி விட்டு, அட கடவுளே, என் முகமெல்லாம் சாம்பல். நான் பார்க்க சாமியார் மாதிரி இருக்கனா? அத்தை, நம்ம இப்ப மனுஷங்களா இல்ல, அகோரியா தான் இருக்கும். என் முடியெல்லாம் பாருங்க எப்படி ஆயிருக்குன்னு. ஐயையோ, இந்த புகையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். குளிருக்கு பயந்துகிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணோம். இது எதுவுமே தேவையில்லை. மிச்சமா இருந்தது மசி மட்டும்தான். பசியே தீந்து போச்சு. ஆமா, இப்ப என்ன பண்றது? சாம்பல் பணியாரத்துல வந்து விழுந்துடுச்சு. இப்ப பணியாரத்தை சாப்பிட முடியாதே. வேற என்ன சாப்பிடுறது? சமையல் அறையில பழைய சோறு இருக்கு, அதுக்கு தயிர் ஊத்திக்கிட்டு சாப்பிடுங்க. அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு அமிர்தம். மறுபடியும் தயிர் சோறா? காலையிலையா? குளிர்காலத்துல தயிர் சோறு சாப்பிட்டா கோல்ட் ஆகுமே. இங்க பாருங்க, கோல்ட் ஆயிடும்னு சாப்பிடாம இருக்காதீங்க. சாப்பிடாம இருந்தா செத்துதான் போவோம். எனக்கு மட்டும் இந்த சுட சுட அடி தேவையில்லை. குளூர்ல நடுங்கிக்கிட்டே செத்தாலும் சாகலாம். இந்த புகையில வர சமையலை விட கோமலி, அந்த பழைய சாப்பாடே கொண்டு வா. கடைசியில எல்லாரும் சாம்பல் இருக்கிற முகத்தோட உக்காந்துக்கிட்டு சில்லுன்னு இருக்கிற தயிர் சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஒருத்தங்கள ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முகம் எல்லாம் இப்ப பார்க்க காமெடியா இருந்துச்சு. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இது? புகையில தயிர் சோறு சூப்பரா இருக்கும்ல? அத்தை, நம்ம இந்த விஷயத்த வீடியோ பண்ணி போடலாமா?
ஸ்மோக் கர்ட் ரைஸ் அப்படின்னு. இன்னொரு தடவை வீடியோ அப்படின்னு சொன்னேன், அவ்வளவுதான், உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு. காந்தம், பாவம் அந்த சாந்தம்மா நிலைமை என்னாச்சு? பாவம், காரம் அவன் நெத்திக்கு ஏறிடுச்சு போலயே. அது வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு தடவை நம்ம வீட்டு பக்கம் கூட தலை வச்சு படுக்காது. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சத்தமா சிரிச்சப்போ அந்த சிரிப்புல அங்கிருந்த குளிரே பறந்து போச்சு. இதோட இந்த கதை முடிஞ்சது. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.